அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம் மலேசியந்திரிகளின் நம்பிக்கை கட்சியின் தேசிய தலைவர் இன்று 18ஆம் தேதி 7வது மாதம் 2024. சரி, அதுக்கு முன்னே சொல்லிடுறேன். இந்த காணொலியில் பாதிக்கு பாதி கெட்ட வார்த்தையாக தான் இருக்கும், துறவாக கூட இருக்கும். அதனால் உங்களுக்கு மேற்கொண்டு அதை பார்க்கணும்னு நினச்சா நீங்கள் உங்கள் சுய விருப்பத்துக்கு பாருங்கள், கேளுங்க. ஓகே, ஏன்னா இவனுங்களுக்குலாம் என்னோடய பாணியில் கேட்டால் தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னே நிறைய பேர் நேற்று திமிங்கலத்தோட வீடியோ பார்த்துட்டு, திமிங்கலம் யாரை நான் சொல்கிறேன், இந்தமாரி இங்கே மக்கள்கிட்ட காசை போடுங்கன்னா அங்கே மக்கள்கிட்ட காசை போடுங்க, இப்படி ஏமாத்தினா அப்படி ஏமாத்தின திமிங்கலம் யாரை நான் சொல்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக ஒன்றுன்னா நான் காட்டுறேன். அப்போ பார்த்துக்குங்க. இவனுங்க இந்த ஏஷா பிள்ளை கதையை வச்சு ஏன் திரும்ப ஒன்று சேர்ந்துருக்கானுங்க, திரும்ப மக்கள் எப்படி ஏமாற போகிறீங்க, ஏமாற்ற போகிறானுங்கன்றது. அது சொல்கிறேன். எனக்கு இதில் ஒன்றுமே இல்லை, நஷ்டமும் இல்லை கஷ்டமும் இல்லை, எக்கெடுக்கிட்ட போய் தொலைன்னு விட்டுருவேன். தான் ஆடாடின்னு தான் சதை ஆடுன்னுவாங்களே, அதுமாரி நான் தமிழ்னா இருக்கிறனால இந்த தமிழ்நாங்க எல்லாத்தையும் நம்பி, அரசியல்வாதியை நம்பி ஏமாறுங்க, இந்தமாரி என்ஜிஓ சேரிட்டி இவன் நல்ல வங்கலன்னு வரான் பார்த்தீங்களா, இவனையும் நம்பி ஏமாறுங்க, ஏமாந்துக்கிட்டே இருங்க. அதனால தான் மனசு கேட்காம திரும்ப வந்தேன். சரியா? அப்புறம் கொண்டு வர தகவல் உங்கள் நல்லதுக்கு கொண்டு வரப்போ அது நீங்கள் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் போவோம். பார்க்குறேன், இந்த சும்மா வாய் அசைச்சு பாடுறவனோட இது அவ்வளோ ஷேரு, இப்படி குனிஞ்சி ஒருத்தி காட்டிட்டு ஆடணும் அவ்வளோ ஷேர். அப்போ நான் என்னத்தை காட்டணும்? என் சூத்தை தான் காட்டணும். அப்போ ஷேர் பண்ணுங்கள், காட்டணும் சொல்லுங்கள், அதையும் காட்டுறேன், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல விஷயம் போகணும், அதையும் நான் காட்டுறேன். எப்படி தாண்டா இருக்கீங்க எனக்கே தெரில. சரி, திமிங்கலனத்து பேசுனது எந்த ஃப்ராடுன்றத அந்த ரிப்போர்ட் பண்ண 4 பேர்த்தில் ஒருத்தன் இருக்கான். 4 பேரும் கூட்டு கலவாணி தான். ஆனால் திமிங்கலம் சொன்னவன் அதில் ஒருத்தன் இருக்கான். இன்னொருத்தனோட கதை அன்றைக்கி சொன்னேன். அந்தமாரி ஒன்றுன்னா நான் கொண்டு வந்து சொல்கிறேன், முடிஞ்சால் கேட்டு திருத்திக்கிங்க. இவனுங்களை நம்பலாமா வேணும்னு முழுக்க இந்த ஈஷா பிள்ளையோட கதை, ஷாலினி 100 வெளி ஃபைனை கட்டி தப்பிச்ச காரணம் இவனுங்க தான் முக்கியமாக. நம்ம திமிங்கலம் ஏன்னா திமிங்கலம் ஏட்டா வெளியே தான் சும்மா அதை ஏசுகிற மாரி, ஆனால் உள்ளுக்குள்ளே நல்ல கேம் விளாண்டுட்டான்னு எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு பகுத்தறிவு இருக்குது, யோசிக்கிற இது இருக்குது, அலசி ஆராயிற இது இருக்குது. இது ஏற்கனவே இப்படி தான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். நினச்ச மாரி நடந்துச்சு. சரியா? கேட்டால் கேளுங்க, கேட்கலாம் போங்க. ஓகே, மற்றபடி திமிங்கலம் பேசுகிறதா ஒன்றா கொண்டு வரேன். அந்த சைட்டு இந்த ஜோசப்பு சந்தோஷ் ஐஸ் அடிக்கிறவன், ஐஸ் ஓட்டுறவன், புருஷன் பொண்டாட்டி ரெண்டும், பொம்பளைங்களை அநியாயம் பண்ணவன், இவனுங்களாம் நல்லவனுங்களா? அதுக்கு மேலே அந்த மொட்டை அந்த நக்கி வாயன் குரூப்பில் அந்த பிள்ளை இறந்தான பிள்ளையை மட்டம் தட்டி பேசியிருக்கான். இப்போ எப்படி நல்லவன் மாரி அதுக்கு ரிப்போர்ட் பண்ணுறான்? ஓகே, சரி, திரும்ப சொல்கிறேன். இதோட இது கெட்ட வார்த்தைகள் தான் ரொம்ப வரும். ஷாலினியே அவங்க அப்பனையும் நான் கேட்கணும். ஏன்னா ஷாலினியோட இதை நிறைய பேர் என்ன சொன்னாங்க, என்ன இதை கேளுங்கண்ணே நான் எனக்கு ஏன் கேட்க விருப்பம் இல்லைன்னா, அவ்வளோ பேர் நீங்கள் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனக்கு ட்ரோல் பண்ணுறது நேரம் இல்லை. ஏன்னா நான் அந்த இது இல்லை, நான் கேட்டேன்னா இப்படி தான் நேராக கேட்குறேன். ஆனால் என்ன எனக்கு ரொம்ப கடுப்பாகிற ஒரு விஷயம்னா, சரி முதல் இந்த காணொலியை பாருங்கள். ஓகே, இதெல்லாம் நான் அன்றைக்கே பார்த்தா, இப்போ நான் கேட்க வேண்டிய நேரம். இது ஷாலினிக்கு அனுப்புங்க, முடிஞ்சா நீ ரிப்போர்ட். ஷாலினி நீயும் உங்கள் ஒப்பனை போய் எம்எல்ஏ ரிப்போர்ட் பண்ணாலும் அதே செக்ஷன் 14 தான். நான் ஏற்கனவே இதை கட்டியிருக்கேன். அதனால் தான் அன்றைக்கி அந்த இதில் செக்ஷன் 14 அங்கே போட்ட கேட நான் என்ன யோசிச்சேன்னா, என்னத்துக்கு இந்த கேஸு செக்ஷன் 14 தேவையே இல்லை. பெராட்டான செக்ஷன் 5/6 இருக்குது, 5/9 இருக்குது, இல்லை 3/6. ஏன்னா நீங்கள் பேசுனது நீங்கள் அசிங்கப்படுத்தினால ஒரு பிள்ளையோட தற்கொலைக்கு தூண்டுகோல். நீங்கள் இன்னும் யார் உடந்தையாக இருக்காங்க எல்லாத்துக்கும் அந்த 3/6 சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய லாயரே கூட சொல்லியிருக்கான். ஓகேயா? அப்போ நான் காத்துக்கிட்டு இருந்தேன் எது நடக்கும்னு. நான் நினச்ச மாரி நடந்துச்சுன்னா அப்போ உங்கள் கேம் கரெக்டு அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. இப்போ கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. ஓகே ஷாலினி, நீ அப்படி நடந்து வந்தி ஷாலினி. என்னோட ஒரு கேள்வி என்ன இருக்குது தெரியுமா? உங்கள் அப்பனோ உங்கள் அம்மாளோ அப்படி செத்தா சாவுக்கு நீ அப்படி தான் நடப்பியா? இல்லை கேட்குறேன், கொஞ்சம் கூட உனக்கு அந்த ஒரு துளி ஒரு இது கூட இல்லை. சரி 100 வெளி ஃபைன் கிடச்சிருச்சு, போதுண்டா, பரவாயில்ல, தப்பிச்சோன்னு நீ நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த உறுத்தல் இருந்துச்சா உனக்கு? சொல்லு, உறுத்தல் இருந்துச்சா? நீ எத்தனை வாட்டி நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறப்ப நீ என்ன சொன்ன? என்னை எப்படி அசிங்கப்படுத்தினா அப்படி அப்போ ஒன்றை அசிங்கப்படுத்துகிறப்ப நீ சாவலைன்ற, உன்னால் தாங்கிக்க முடிச்சு, நீ சாவலை. ஆனால் ஒரு பிள்ளை இறந்துருச்சுன்னா அதனால் தாங்கிக்க முடியல. அது ஒரு பொம்பளை பிள்ளை தானே ஷாலினி? நீ ஒரு பொம்பளை பிள்ளை தான். உங்கள் அப்பா உனக்கு பொம்பளை பிள்ளையை தானே பெத்தான்? இல்லை பொம்பளை பிள்ளையை பற்றி நீ ஆம்பளை பையனாக வளர்ந்துக்கிட்டு இருக்கியா? அதனால தான் உனக்கு பிள்ளை இல்லையா? இப்படி கூட எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஆனால் இந்த அளவுக்கு நான் உன்னை கேட்கக்கூடாதுன்னு எனக்கு மனசு வரல ஷாலினி. சரியா? ஏற்கனவே உன்னை இந்த பங்சாராஜெல்லாம் என்ன கேள்வி கேட்டான். ஒரு பொம்பளை ஒரு பிள்ளையை பற்றுக்க, உன் புருஷனை ஒரு ஆம்பளையாக இருந்து உனக்கு ஒரு பிள்ளையை பற்றி இப்பெல்லாம் கேட்டானுங்க ஷாலினி. அப்போ அவனை போய்ட்டு யார் அடித்தா உனக்காக? நான் அடித்தேன். லோகா கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்து லோகா அவனை பேசினாலும் லோகா கிட்ட லோகாவை அடிக்க போய் அப்போ கடைசியில் லோகா நான் சண்டை போட்டு நான் 2 நாள் லோகாப்பில் இருந்தேன். பரவாயில்ல ஷாலினி, பிரச்சனை இல்லை, உனக்காக நான் இருக்கேன். இவ்வளோ பேர் இருந்து நீயே எனக்காக வந்த அப்படின்னு. அப்படி இருந்தும் நீ ஒரு கதைக்கு என்னை பின்னாடி பற்றி பேசுனது எனக்கு எவிடன்ஸோட கூட உன்கிட்ட கேட்டேன், நீ ஒத்துக்கல. நான் எவிடன்ஸை காட்ட என்ன சொன்னேன்? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். இது வரைக்கும் நான் சொன்னேன். இதை நான் அதெல்லாம் சொல்லி பெருமைப்படக்கூடாது, உன்னை அசிங்கப்படுத்தக்கூடாது. ஆனால் இப்போ சொல்கிறேன்,
காலில் உளுந்து மன்னிப்பு கேட்க வச்சேன் உன்னை. சரியா? நான் அந்த வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கேன், தேடிக்கிட்டு இருக்கேன். கிடச்சிச்சு, எடுத்து போட்டு நார் அடிச்சிடும் உன்னை. ஏன்னா நீயும் அந்த பொட்டையன் அஞ்சடிக்காரன் சேர்ந்து எனக்கு இன்னும் என்ன தெரியுமா சரியான கடுப்பு. அந்த கேடு கட்டவன் பொன்னப்பாய ஜம்மரியை தூக்கி வச்சு பேசுகிற பற்றியா? வினோத் இப்படி சொன்னார், வினோத் அப்படி சொன்னார்னே. உன் அம்மாவை இது நான் கேட்குறேன் பாரு, உன் அம்மாவை அவன் கெடுத்துருந்தானாக்கா அவனை அப்படி பேசுவியா? அவன் நம்ம மதத்தை கெடுத்தவன், அசிங்கப்படுத்தி. அப்போ அந்தமாரி உள்ளவனை ஜம்மரி இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்ன்றிய அவன் கூட நான்லாம் மதத்துக்காக சண்டை போடுறேன், எனக்குலாம் எப்படி இருக்கும்? அப்போ உங்கள் அம்மா கதற கெடுத்துருந்தானா அவனை நீ அப்படி தான் கேட்பியா? அழகாக மரியாதையை பேசுவியா லைஃப்லாம் ஏற்றிக்கிட்டு? ஏன் ஷாலினி கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொன்ன இருக்கா? நீ அந்த மதத்தை சேர்ந்தவ தானே. உனக்கு இன்னும் அந்த முட்டா பையனா முண்டாசு மண்டையன் உங்களுக்குலாம் எங்கேயாச்சும் கொஞ்சமாக வெக்கமான சூடு சொன்னாக்கா சோறு தான் திங்கிறீங்களா இல்லை பீய திங்கிறீங்களா? பணம் இருக்கும் ஷாலினி, பணம் இருக்கும். நாளைக்கு இதே இப்போ உங்கள் அப்பனுக்கு கைகால் இழுத்துக்குச்சு, அந்த பணத்தை வச்சு நீ அந்த கைகால் நல்லா வைக்க முடியுமா? ட்ரீட்மெண்ட் தான் போக முடியும். உங்கள் அப்பா வாய்க்கெல்லாம் கோணையாக போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? ட்ரீட்மெண்ட் தான் போக முடியும். ஆனால் உங்கள் அப்பன் போனதா இல்லை, உங்கள் அப்பனே செத்துட்டான். செத்த உங்கள் அப்பனை அந்த பணத்தால் திருப்பி கொண்டு வர முடியுமா? சொட்டை இல்லை மொட்டை, நீலாம் ஒரு ஆம்பளையா? பிள்ளையை பிள்ளைங்களை பற்றிட மட்டும் நீ ஆம்பளை இல்லை, பெரிய மனுஷன் தானே. உன் மகன் இப்படி தப்பு பண்ணிருச்சுன்னா அதுக்கு நீ அறிவுரை சொல்லணும். என்ன சொல்லணும்? இந்தமாரி செய்யாதேன்னு. ஆனால் அதை விட்டு போட்டு பந்தாவனு ஃபோட்டோ வேணுமானே குடியா ஃபோட்டோ. நாளைக்கு நீ செத்தா பாருங்க அது ஃபோட்டோ மாட்டுறதுக்கு உன் ஃபோட்டோ வேணுமா? அழகா புடி. இல்லை உன் மகளே இந்த பாவம் பண்ணதுக்கு திடீர்னு தூங்குறப்ப காலையில் எழுஞ்சி போய் உன் மகளே செத்து போய் கிடக்கலாம் செஞ்சப்போ அந்த ஒரு பாவத்துக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் ஊர் வாயில் உளுந்துக்கிட்டு இருக்குங்க, சாபத்தை வாங்கிட்டு இருக்காது. செத்துருச்சுன்னா என்ன பண்ணால் கண்டிப்பாக ஃபோட்டோ வேணும், அதுக்கு புடி. ஆனால் கடைசியாக காரணம் பற்றி அந்த பேக்கை இப்போ தான் அந்த வீடியோ பார்த்தா அங்கே தான் எனக்கு உண்மையிலே கடுப்பாக வந்துச்சு. உன்னை கேட்காம விடக்கூடாதுன்னு. பேக்கை கட்ட என்னது காட்டினேன்? பணம் இருக்குது அந்த எகத்தாளமா, இல்லை பணம் இருக்குது அந்த எகத்தாளமா, அதை தூக்கி காட்டுற. அப்போ உன் பொண்டாட்டின்ற உன் பொண்டாட்டி பிள்ளை உன் மகெல்லாம் போட்டிருக்குதுமா பிரா பென்சிஸு, அதை காட்டியா? அது என்ன பிராண்டுன்னு அங்கேயே கழட்டி காட்டு. என்ன பிராண்டு போட்டிருக்கு, இல்லை போட்டிருக்கா இல்லையா அதையும் கழட்டி காட்டி நாங்கள் பார்க்குறோம் என்ன பிராண்டுன்னு. முட்டா பையன் வயசில் பெரியவன் தானே நீ. உன் மகளுக்கு நீ தான் அறிவுரை சொல்லி நல்ல இதை புத்திமதி சொல்லணும். ஆனால் நீ எப்படி நடந்துக்கிட்ட பார்த்தியா? இன்னும் எனக்கு கெட்டது நிறைய நான் அடக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். பேக்கை தூக்கி காட்டுற. அதான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணேன், உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு உன் மகளாக இருக்கல எல்லாத்தையும் கழட்டி போட்டு என்ன பிரா போட்டிருக்காங்க, என்ன பென்சிஸ் போட்டிருக்காங்க, என்ன இதெல்லாம் காட்டி நாங்கள் பார்க்கணும். எங்களுக்கு ஆசையாக இருக்குது. இல்லை உண்மையிலே போட்டிருக்காங்களா இல்லையா, இல்லை அது நீ வாங்கி கொடுக்குறதா இல்லை வேற எவனா வாங்கி கொடுக்குறதா? வெக்கமால உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசு கொடுத்துல. ஒரு பிள்ளையோட உயிர் போயிருக்கு, அதுக்காச்சும் ஒரு மரியாதை. உண்மையாக இல்லையாட்டும் இப்போ எல்லாம் சேர்ந்து நடிக்கிறீங்களே, இந்த திம்மிங்களும் உனங்க எல்லாம் சேர்ந்து கும்பலாக நடிக்கிறீங்க பற்றி அந்த மாதிரி நடிச்சுட்டு போ சோகமாக இருக்கிற மாரி. அதை விட்டு போட்டு பேக்கை தூக்கி காட்டுற. நல்லா யோசிக்க. இதெல்லாம் ஒரு பாபம், ஊர் வாய் சாபம். சரியா? இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக நீ கையை காலெலாம் இழுத்துக்கிட்டு வீட்டில் கிடப்ப. உன் சூத்த கழுவி விடுறது உன் பிள்ளைங்க கழுவி விடுங்க கண்டிப்பாக. அப்படி இல்லைன்னா அதுங்க கூட கழுவி விடாமல் எவ்வளாச்சும் வேலை காசு தான் கழுவி விடுவா. சரியா? அப்போ நீ யோசித்து அனுபவிப்ப. இது ஊர் சாபம், ஊர் வாய் மக்களோட சாபம் நம்மளுக்கு அடிச்சிச்சுன்னு நீ யோசிப்ப. சரியா? சரி, அடுத்து இந்த காணொலி கொஞ்சம் பாருங்க. அந்த செகு சந்திராவை கூட தூக்கல உன்னையா தூக்குனாங்க? Let me tell you, you better learn to shut your freaking mouth. Okay? I'm telling you now. ஓகேவா? வினோத் கேட்ட ஒரு விஷயத்துக்காக பரவாயில்ல நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. ஓகேவா? அவங்களுக்கு இந்த டாபிக்ல தான் கலவரம். சரி, இத பத்தி மட்டும் தான் நம்ம பேசுவோம் அப்படின்னு இது பண்ணாங்க. ஓகேவா? மொத்த இதையும் கலவரம் பண்ண. ஆனா நீ உன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இனத்தின் சாபம் தொகை இழுத்து அரைஞ்சுன்னு வச்சுக்க, அரை நாளைக்கு அரை கதை கேட்காம போயிடும் இஷா உனக்கு. சரியா? என்ன இனத்தின் சாபம்? இனத்தின் சாபம் துரோகம், இனத்தின் சாபம் உன்ன மாதிரி முட்டாளுங்க. ஓகேவா? என்கிட்ட இதுல அண்ணனுங்க சொன்னானுங்க, உன்கிட்ட கோவில்னு என்னன்னு கேட்டாவே உனக்கு தெரியல. இதுல கொஞ்சம் போட்டிருக்கேன். திமிங்கலத்தில் ஒரு கேள்வி, ஏன் திமிங்கலம் இதுல உகுத்தானே இல்லை, அடிச்சு பறக்க விட்டுருவோம் அதை விட்டுருவோன்னு சொல்லி உகுத்தானே இல்லை. என்னடா அது? சும்மா அந்த நக்கி வாங்கின அந்த ஐஸ் அடிக்கிற ஜோசப்பெல்லாம் வாட்ஸ்அப்பில் டே உங்கள் வாயை உடைக்க போகிறேன்டா, நக்கி உன் நாக்கா இருக்க போகிறேன்டா அப்படி சொன்னதுக்கு ரிப்போர்ட் பண்ணால் உடனே தங்காப்பான்றானுங்க, தூடுன்றானுங்க. இது லைஃபாக சொல்லியிருக்கு அடித்து உடைக்க போகிறேன் அப்படின்னா ஊகுத்தானடா திமிங்கலம். எப்படி 5 கோசம் 6 இதில் சார்ஜ் பண்ண மாட்டாங்க சொல்லு திமிங்கலம். திமிங்கலம் அன்னிலேருந்து நான் ஏன் தெரியுமா காத்துக்கிட்டு இருந்தேன், நான் நினச்சது நடக்கட்டும் அப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு நினச்சது நடந்துச்சுடா திமிங்கலம். இன்னும் இந்த மக்கள் உங்களை நல்லவன் நினச்சிட்டு திரும்ப ஏமாறக்கூடாது தான் நான் ஆனால் திரும்ப இந்த மக்கள் முட்டாளாக ஏமாற போதும் அது மக்களோட பிரச்சனை, ஏன் பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லுவேன், கேட்க வேண்டியது அது அவங்க விருப்பம். சொல்லு திமிங்கலம். நீ பங்காடுனா ஐயோ அன்றைக்கே ஏன்னா அந்த கெஞ்சாத்தான் மீடியாவில் அங்கே செக்ஷன் 14 போட்டிருக்கு. அதுனாக்கா கண்டிப்பாக 100 வழி தான் சார்ஜ் பண்ண எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே கட்டியிருக்கேன் 100 வழி அதே செக்ஷனில்.
நான் அன்றைக்கி யோசிச்சேன், என்னடா இதுக்கு போய்ட்டு செக்ஷன் 14 வச்சிருக்கானுங்களே, ஏன் இதை வைக்க தேவையில்லையே. 5 கோசம் 6 இல்லை 5 கோசம் 9 இல்லைன்னா 3 கோசம் 6 ஒரு ஆளை தூண்டியிருக்காங்க தற்கொலை பண்ணுறதுக்கு, அப்படின்லாம் வரணும், ஏன் 14 வருது அப்படின்னு. அப்போ நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த செக்ஷனில் வந்து யார் யார் சார்ஜ் பண்ண 2 பேர்த்தில் யாருக்கு இந்த செக்ஷன் வரப்போ உனக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீ தான் பங்காடு, உங்கள்கிட்ட தான் ஆயோ எல்லாத்தையும் ப்ரீஃப் பண்ணியிருப்பார். ஆனால் நீ ஏன் தெரியாமல் இருந்த? நீ நினச்சபடி கரெக்டாக ஷாலினிக்கு வந்து 14 செக்ஷன் 14 வாங்கி கொடுத்துட்டு 100 வெள்ளி ஃபைனை கட்ட வச்சுட்டு முடிச்சுக்கிட்ட. அவங்களுக்கு கொடுத்த வாக்க நீ காப்பாற்றிருப்ப. சரியா? இப்போ வெளியே வந்து திரும்ப நல்ல வேஷம் போடுற. ஓகே, இப்போ நிறைய பேர் கேட்டாங்க இதுக்கு என்னென்ன செய்யணும், என்ன இறங்கி இதை செய்யுங்க. நான் அதெல்லாம் செய்ய விருப்பம் இல்லை. சரியா? ஏன்னா அந்த மக்களுக்காக சொல்கிறேன், செஞ்சு நிறையா பட்டுட்டேன். ஆனால் இருந்தாலும் மனசு கேட்கல. என்ன கேட்டால் டிபிபிக்கு அழுத்தத்தை கொடுக்கணும். நீ என்னத்துக்கு செக்ஷன் 14 திறந்த, இதிலே ஊகுத்தானே இருக்குது. 5 கோசம் 6 நீ சார்ஜ் பண்ணியிருக்காம ஏன் செக்ஷன் 14 மட்டும் சார்ஜ் பண்ண? சரி 3 கோசம் 6 இருக்குது, ஏன் அதில் நீ சார்ஜ் பண்ணல? நீ தானே டிபிபி. அப்போ டிபிபி இதில் எதுவும் இல்லாட்டா சந்தேகப்படலாம் நம்ம. ஏன்னா என்னோட காடி எரிச்சவனுக்கு 7000 வெள்ளி ஃபைனு 1 நாள் பஞ்சாரம் ஏற்றுக்க முடியுமா? ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அவனை கோர்ட்டுக்கு ஏற்றுவேன். ஓகே, அந்த மாதிரி என்ன கேட்டால் ஒன்று நம்ம எல்லாம் சேர்ந்து எஸ்பிஆர்எம்க்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கணும், டிபிபி மேலே எங்களுக்கு பாஸ் இல்லைன்னு. ஓகே, இல்லை புகார் நகர் ஆஃபீஸ் மண்ணுக்கு புத்ராஜய மண்ணுக்கு நம்ம போய்ட்டு நிற்கணும். எதுக்கு நிற்கிறோம்? இப்போ இதுக்கு நிற்போம். இது ஏதாச்சும் ஒன்று செஞ்சு அழுத்தத்தை கொடுக்கணும் கண்டிப்பாக. இல்லைனா நாளைக்கு இந்தமாதிரி திரும்ப நடந்துச்சுன்னா இதே தான் நிலமை. ஸோ ஷாலினிக்கு இந்த தண்டனை பத்தாது. என்ன கேட்டால் அவன் குடும்பத்துக்கே கொடுக்கணும் அந்த தண்டனையை. பரவாயில்ல, குடும்பத்துக்கு வந்து கடவுள் கொடுப்பாரு, ஆனால் இதுக்கு வந்து அந்த தண்டனை வந்து பத்தாது. சரியா? முடிஞ்சால் அதை ஷேர் பண்ணுங்கள். 4 பேர்த்துக்கு நல்லது நடக்குதுன்னா போட்டோம், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க.